friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல பிகினர்ஸ்க்கான ஒரு 3 பெஸ்ட் கீபோர்ட் பார்த்தோம். இந்த வீடியோல ஒரு பட்ஜெட் கீபோர்ட்ல இருந்து ஒரு ஹையர் கீபோர்ட் வரைக்கும் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அதுல உங்க பிரைஸ்க்கு எந்த கீபோர்ட் ஃபிட் ஆகும் அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கிற கீபோர்ட் எல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். காமனா வந்துட்டு என்ன கீபோர்ட் வாங்கலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டாங்கன்னா நான் ரெண்டே மாடல் தான் ரெஃபர் பண்ணுவேன். ஒன்னு வந்துட்டு Yamaha i500, இன்னொரு மாடல் CTX 9000. இந்த ரெண்டு மாடல் தான் நான் ரெஃபர் பண்ணுவேன். பட் எல்லாராலையும் அவ்வளோ காஸ்ட்லியா வாங்க முடியாது. அதனால தான் இதை 4 கேட்டகரியா பிரிச்சு ஒவ்வொரு கேட்டகரியிலையும் என்னென்ன மாடல் இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு நான் டிஸ்ப்ளே பண்றேன். உங்க பட்ஜெட்க்கு எந்த கீபோர்ட் வாங்க முடியும் அப்படிங்கறத பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 4 கேட்டகரியில இருக்கிற கீபோர்டோட லிஸ்ட் எல்லாம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? ஒவ்வொரு கேட்டகரியும் என்ன அப்படிங்கறத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த கேட்டகரியோட லிஸ்ட் வரும்போது உங்க பட்ஜெட்க்கு ஏத்த கீபோர்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுட்டு அப்புறம் கூகுள்ல போய் அதோட ஸ்பெசிஃபிகேஷனை நீங்கள் பாருங்கள். ஓகே, பார்த்துட்டு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் இருக்கிற கீபோர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேசிக் கீபோர்டு. அதாவது இதை எது கூட கம்பேர் பண்ணலான்னா MA 150, SA 77 இந்த கீபோர்டில் யாராவது வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? ஏன்னா அது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது, இந்த கீபோர்டு வாங்கலாம்னு நினச்சிருப்பீங்க இல்லையா? அவங்களுக்காக தான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி. ஓகேங்களா? இந்த MA 150, SA 77லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கீபோர்டு. அது வந்துட்டு ஒரு டாய் கீபோர்டு தான். ஸோ அதனால அந்த கீபோர்டு வந்துட்டு நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன், என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருந்தாலும் சரி. பட் என்கிட்ட என்னோட இன்ஸ்டியூட்டில் நான் ஒரே ஒரு கீபோர்டு MA 150 வச்சிருக்கேன். அந்த கீபோர்டு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த LKG குழந்தைங்க, UKG குழந்தைங்க கிளாஸுக்கு வராங்க இல்லைங்களா, அவங்களுக்கு ஒரு ஸ்டார்டிங் ஒரு 2 மாதம் 3 மாதம் அது வரைக்கும் மட்டும் அந்த கீபோர்டில் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன், அந்த ஃபிங்கரிங்காக. ஏன்னா எடுத்த உடனே பெரிய கீபோர்டில் வாச்சாங்கன்னா அந்த ஃபிங்கரிங் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்க இது ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அந்த கீபோர்டில் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். 4th மந்த்லேருந்தே அவங்களுக்கு நான் பெரிய கீபோர்ட் கொடுத்துருவோம். அவங்க பெரிய கீபோர்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுதான் பர்ஃபெக்டாக இருக்கும். அதனால MA 150 இந்த SA சீரியஸ் எதுவுமே இன்னைக்கு நான் சொல்ல போகிற லிஸ்ட்டில் இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? உங்களுக்கு MA 150 பார்த்தீங்கன்னா 3500 அந்த ப்ரைஸில் வந்துடும். அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சு ஒரு 2000 2500 எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா நான் அந்த லெவல் 1 கேட்டகரியில் இருக்கிற கீபோர்டே நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ அதனால MA 150, SA 77 அதுலேயும் ப்ரொஃபஷனலாக சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் அது டாய் கீபோர்டு தான். ஓகேங்களா? அதனால ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக வாங்கணும் அப்படின்னீங்கன்னா லெவல் 1ல் இருக்கிற கீபோர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, லெவல் 2 பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கு பட்ஜெட் வைஸ் ஒரு நல்ல கீபோர்ட். பிகாஸ் நம்ம பேசிக்காக எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். பேசிக்காக சில ஆப்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். டச் சென்சிட்டிவ் நம்ம கம்பல்சரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டச் சென்சிட்டிவ் இருக்கிற கீபோர்ட் தான் லெவல் 2ல் இருக்குது. அப்புறம் அதில் இருக்க பேசிக்காக கொஞ்சம் நிறைய அட்வான்ஸ் மாடல் அதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ லெவல் 2 பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்காக தான். ஓகே, நெக்ஸ்ட்டு லெவல் 3, லெவல் 4. நீங்கள் லெவல் 1, லெவல் 2ல் இருக்கிற கீபோர்டு என்ன வாங்கினாலும் அப்டேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் லெவல் 3யும் லெவல் 4ம் போய் தான் ஆகணும். ஓகேங்களா? அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பிகினர் லெவலில் இருக்க போகிறது கிடையாது, நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ண கீபோர்டும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லெவல் 1 வாங்கினாலும் சரி, லெவல் 2 வாங்கினாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் கொஞ்ச நாளுக்கு அப்புறம், அதாவது ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் லெவல் 3யோ லெவல் 4ஓ நீங்கள் மாற்றினா தான் உங்கள்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஓகே, இல்லை நான் டைரெக்டாகவே லெவல் 3 லெவல் 4 போய்க்கிறேன் அப்படின்னாலுமே குட், நல்ல சாய்ஸ் தான். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இப்போதைக்கு என்ன தேவை, ஏன்னா உங்களுக்கு முதல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையானே தெரியாமல் நீங்கள் அவ்வளோ காசை கீபோர்டில் ஸ்பெண்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால உங்கள் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். குழந்தைங்களுக்கு, என்னுடைய குழந்தைக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். அப்படின்னா இந்த மாதிரி பேசிக்கான கீபோர்டு வாங்கி கொடுங்க. நல்லா வாச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக லெவல் 4ல் இருக்கிற கீபோர்டே நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ லெவல் 3, லெவல் 4 ரெண்டுமே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். பட் அது ரெண்டுமே வந்துட்டு ப்ரைஸ் வைஸ் கொஞ்சம் மாறும். அப்புறம் கொஞ்சம் அதில் ஃபங்க்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாறும். அதுவும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ என்னென்ன கேட்டகரியில் என்னென்ன கீபோர்டு இருக்குது அப்படிங்கிறத நான் டிஸ்பிளே பண்ணுறேன். நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பட்ஜெட்க்கு என்னென்ன கீபோர்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? போய் ஸ்பெசிஃபிகேஷன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னொரு விஷயம், நான் ஒவ்வொரு கீபோர்டு பற்றியும் ஏன் நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணலை அப்படின்னா, நான் அந்த தனித்தனியாக ஒவ்வொரு கீபோர்டை பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா எனக்கு இந்த வீடியோவோட டைமிங் எங்கேயோ போயிடும். ஸோ அதனால் ஒவ்வொரு கீபோர்டு பற்றியும் உங்களுக்கு நான் தனித்தனி வீடியோவில் அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இப்போ உங்களுக்கு காட்டின எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா நான் பர்சனலாக யூஸ் பண்ணது, என்கிட்ட இருக்கிறது, என்னுடைய ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கிறது. ஸோ உங்ககிட்ட காட்டின எல்லா மாடலுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் உங்கள் பட்ஜெட்க்கு பேசிக்காக உங்களால் என்ன வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. இன்னொன்று ரோலாண்ட்லேயும் மாடல்ஸ் நிறையா இருக்குது. பட் ரோலாண்ட் வந்து நான் பர்சனலாக யூஸ் பண்ணது கிடையாது, அதனால தான் அதை பற்றி நான் போடலை. லேர்னிங் பர்பஸ் அப்புறம் கிரேட் எக்ஸாம்லாம் போகிறவங்க இந்த Yamaha அண்ட் Casio கீபோர்டு ஆப்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால தான் மேக்ஸிமம் இந்த லேர்னிங் பர்பஸ்க்கு Casio அண்ட் Yamaha ரெஃபர் பண்ணுவாங்க. பட் ரோலாண்டும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க. நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது இந்த Yamaha Casio மட்டும்தான். அதனால தான் அதை பற்றி நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ரோலாண்ட் யூஸ் பண்ணுறது கிடையாது, அதனால ரோலாண்ட் பற்றி நான் போஸ்ட் பண்ணலை. ஓகே, உங்களுக்கு ரோலாண்ட் பற்றி தெரியும், எனக்கு அதெல்லாம் ஓகே தான் அப்படின்னீங்கன்னா தாராளமாக நீங்கள் ரோலாண்டும் வாங்கிக்கலாம். அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.